வணக்கங்க, நான் உங்கள் தனசேகர். டி அப்டேட்ஸ்க்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸல் வித் தனா இந்த சீரீஸில் நம்ம எக்ஸலை பற்றின பேசிக்லேருந்து அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் வரைக்கும் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி VLOOKUP பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த VLOOKUPல் இன்னும் ஒரு ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, VLOOKUP உங்களுக்கு தெரியல அப்படின்னா, VLOOKUP பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸல் வித் தனா சீரீஸோட வீடியோவையே இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸலை பற்றின பேசிக்ஸும் தெரியாது அப்படின்னா, இந்த பேசிக்ஸ்க்கான சில வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போது நம்ம VLOOKUPல ஆல்ரெடி 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 4வது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட மார்க்ஸையும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒன்று ஒன்றா டைப் பண்ணி அதை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரு ட்ராப் டவுன் போட்டு ஜஸ்ட்டு நம்ம செலக்ட் மட்டும் பண்ணாலே மார்க் வரா மாதிரி ஒரு ஃபார்முலாவை நம்ம இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் 4ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செல்லில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா லிஸ்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். அதை ட்ராப் டவுன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் இங்கே கிளிக் பண்ண உடனே லிஸ்ட்டு வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த செல்லில் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணுமோ அந்த செல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மேலே இருக்கிற ஹோம், இன்சர்ட், பேஜ், லேஅவுட் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அதில் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டேட்டான்ற டூல் பார்க்குள்ளே போங்க. இந்த பார்த்திங்கன்னா டேட்டாக்குள்ளே பல டூல் பார்ஸ் இருக்குது. எல்லாமே செக்ரிகேட் பண்ணியிருக்கு. கீழே அதோட கேட்டகரி நேம்ஸும் கொடுத்துருக்காங்க. கெட் எக்ஸ்டர்னல் டேட்டா, கெட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த மாதிரி. அதில் டேட்டாக்குள்ளார நீங்கள் இங்கே பாருங்கள், டேட்டா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டேட்டா டூல்ஸுக்குள்ளே டேட்டா வேலிடேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு பல வேல்யூகள் கேட்கும். அதில் நீங்கள் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சோர்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, அந்த சோர்ஸுன்ற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஏ பேர் எங்கேருந்து ஆரம்பிக்குது, 2 காலம் நம்பர் ஏல 2வது ரோவில் ஆரம்பிக்குது பேர் ரமேஷ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், A2 செலக்ட் பண்ணுங்கள். அதிலிருந்து அப்படின்னு போடுறதுக்கு நம்ம கோலனை போடுவோம். அதிலிருந்து A34 மொத்தம் 34 பேர் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ A34 போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவங்களோட எல்லா நேமும் வந்துடும். ஓகே, இங்கே ஏன் வரல, டேட்டா வேலிடேஷன் ஈக்குவல் டு போடலை. ஓகே, இப்போது நேம்ஸ் எல்லாரோட நேம்ஸும் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க்ஸ்க்கும் அதே ஃபார்முலா தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள், டேட்டாக்குள்ளே போங்க, டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணுங்கள். வேலிடேஷனில் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது உங்களுக்கு இங்கே மார்க்ஸும் வந்துருச்சு. சரிங்களா, 2 விஷயம் பார்த்துட்டோம். ஸ்டூடெண்ட்ஸோட நேமை ட்ராப் டவுனில் கொண்டு வந்தாச்சு. என்னென்ன மார்க்ஸ் இருக்கோ அதையும் கொண்டு வந்தாச்சு. இப்போது அதை கிளிக் பண்ண உடனே அந்த மார்க் நமக்கு வரணும். இது எப்படி பண்ணுறது, இப்போ இந்த VLOOKUP ஃபார்முலா உங்களுக்கு வரும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபார்முலா அப்படின்னாலே நீங்கள் ஈக்குவல் டு போடணும். ஈக்குவல் டு போட்டுட்டு VLOOKUP. ஓகே, VLOOKUP ப்ராக்கெட்டை போடுங்க. ப்ராக்கெட்டை போட்டு ஃபஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் கண்டிஷன்ஸ், என்ன கண்டிஷன். அப்போது இங்கே தானே ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க, கம்மா போட்டுக்கோங்க. என்ன கண்டிஷன், இந்த செல்லுக்குள்ளே ஒன்று செலக்ட் பண்ணோடனே அது இந்த எக்ஸலில் இருக்கிற டேட்டாவை போய் சர்ச் பண்ணி எடுக்கணும். அப்போது அந்த டேபிள் அரே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்,
இங்கேருந்து இது ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருக்கிறது தான் நான் செலக்ட் பண்ணுறேன். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் A2, அதாவது நம்பர்ஸ் ஆரம்பிக்குது இல்லைங்களா, A2லேருந்து I34 வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்மா. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். மேட்ச். இதான் ஃபார்முலாவோட அடுத்த சின்டெக்ஸ். மேட்ச். என்ன மேட்ச் பண்ண போகுது? பேரை செலக்ட் பண்ண உடனே அங்கே இருக்கிற ஃபைலில் தேடி அந்த பேரை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த செல்லில் இருக்கிற சப்ஜெக்டை மேட்ச் பண்ண போகுது அது. சரிங்களா? மேட்ச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். கம்மா. அந்த இண்டெக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து அது இது வரைக்கும் தேடணும். ஓகே. அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், VLOOKUPல கம்மா 0னா எக்ஸாக்ட் வேல்யூவை சர்ச் பண்ணும். கம்மா 0. ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நேமை செலக்ட் பண்ணுங்கள். எதனா ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா அந்த சப்ஜெக்டோட மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போது ரமேஷ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ரமேஷோட மார்க்ஸு 190. சரி, இப்போ அபின்ற நேமை நம்ம செலக்ட் பண்ணலாம். இங்கே அபியோட மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 145. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அபியோட மேக்ஸ் 145 வந்துருச்சு. சரி, அபியோட இப்போ வேறு ஒரு மார்க் பார்க்குறோம். அபியோட இங்கிலீஷ் மார்க் என்ன? 192. அபியோட இங்கிலீஷ் மார்க்கு 192. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு வர ட்ராப் டவுன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்த்தோம், ட்ராப் டவுன் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ட்ராப் டவுன் பண்ணணும் அப்படின்னா எந்த செல்லை உங்களுக்கு ட்ராப் டவுன் பண்ணணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக டேட்டாக்குள்ளே போங்க. டேட்டாக்குள்ளே டேட்டா டூல்ஸ்னு இருக்குது, அதில் டேட்டா வேலிடேஷனில் போங்க. இங்கே லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நிறைய இருக்கிறதுல லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு சோர்ஸுன்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கேருந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன், A2லேருந்து ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஈக்குவல் டு வரும். நீங்கள் ஒருவேளை ஹேண்டில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவல் டு நீங்கள் போட்டுட்டு தான் ஃபார்முலா செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இங்கே நேம்ஸ் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி டேட்டாக்குள்ளே போங்க. டேட்டா வேலிடேஷனில் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். B1லேருந்து நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சப்ஜெக்ட்ஸும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இங்கே ஃபார்முலா நான் அப்ளை பண்ணணும். ஃபார்முலாவுக்கு ஈக்குவல் டு போடுங்க. ப்ராக்கெட் ஈக்குவல் டு போட்டுட்டு ஃபங்க்ஷன் என்ன, VLOOKUP போடுங்க. ப்ராக்கெட். இப்போது லுக்கப்போட வேல்யூ எங்கே அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த செல்லோ அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். கம்மா எங்கே தேடணும், டேபிள் அரே என்ன, நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கம்மா கொடுங்க. ரெண்டாவது கண்டிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ச் ப்ராக்கெட்டில் எங்கே போடுங்க. கம்மா எங்கே அது தேடணும், இந்த செல்லில் டேபிள் அரே. கம்மா 0ன்றது எக்ஸாக்ட் வேல்யூ. இதை க்ளோஸ் பண்ணுங்கள். மறுபடியும் கம்மா போட்டு 0 போட்டு அடுத்த ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. என்டர் அடிச்சிங்கன்னா ரச்சனாவோட மேக்ஸ் மார்க் 192. சரிங்களா? வேறு எதுனா செலக்ட் பண்ணணும். இப்போ ஹிந்தி மார்க் என்னென்னு பார்ப்போம். ஹிந்தி மார்க் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 134 அது வந்துடுச்சு. இப்போ ரச்சனா எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு குபேரன் அப்படின்னு போட்டிங்கன்னா 187. இப்போ குபேரனோட ஹிந்தி மார்க் 187. ஸோ இதுதான் உங்களோட எக்ஸசைஸ் 4 VLOOKUPல ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஃபார்முலாவோட உங்களை சந்திக்கிறேன். ஸ்பெஷலி இந்த சீரீஸ் நான் ஸ்கூல் சம்மந்தமாக டீச்சர்ஸ்க்காக எடுத்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா எக்ஸாம்ஸ் வர்றதுனால இது கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகும்னு நான் போட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட், உங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட், உங்களோட ஹெச்ஆர் ரிப்போர்ட், உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட், இது எல்லாமே எப்படி நீங்கள் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணி எக்ஸலில் அப்ளை பண்ணி உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களும் வந்துட்டுருக்கு. ஸோ ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் வரும். இல்லைனா நீங்களாக தான் ஃபாலோ பண்ணிக்கணும். ரெண்டாவது, இந்த வீடியோவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சஜஷன்ஸ், கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த டவுட்ஸையும் அந்த அப்ரிசியேஷனை நீங்கள் கமெண்ட்டில் போடும்போது புதுசாக பார்க்குறவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்து அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க. நிறைய பேர் எனக்கு நல்ல ஃபீட்பேக் வரதுனால நம்மளோட வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து அட்லீஸ்ட் ஒருத்தராவது இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள். நான் மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸோட லென்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு டைமில் அதனால ஸ்கிப் பண்ணுற மாதிரி எனக்கு அனலிட்டிக்ஸாக தெரியுது. அதனால் நான் வீடியோஸை குறைச்சிக்கிறேன். அடுத்தடுத்து வரும்போது நான் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு டைம் கீப்பப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அன்டில் தென், நான் உங்கள் தனசேகர். Take care. God bless you. Bye-bye.